கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் அருளும் படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு எதிராகவும் சத்துருவானவன் அடிக்கடி ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்தி இறைவனை விட்டு நம்மை பின்வாங்க வைப்பான். எனவேதான் அவனை எதிர்த்து நிற்க வலிமை உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஏனென்றால் இயேசு நம் வாழ்வில் இருந்தால் பிசாசின் கிரியைகள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அனைத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசை வென்றது போல நாமும் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். உண்மையை இடைக்கச்சையாக அணிந்து கொண்டு, நீதியை மார்பு கவசமாக அணிந்து, நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை மிதியடிகளாக அணிந்து, நம்பிக்கை எனும் கேடயத்தை பிடித்து கொண்டு, மீட்பை தலைச்சீராவாகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் வைத்துக்கொண்டு நாம் சத்துருவை யுத்தம் செய்ய வேண்டும். நாம் இறைவனின் ஆவியாலே நிரம்பி ஜெபிக்கும்போது நமக்கு விரோதமாய் எழும்பும் பிரச்சனைகளையும் ஜெயிக்க முடியும். ஒரு வெற்றியுள்ள சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அன்பு இறைவா, எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பிரச்சனைகளையும் சத்துருவின் கிரியைகளையும் எதிர்க்க எங்களுக்கு பலன் தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமென்.